இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பக்தி இலக்கியங்களை கையில் எடுத்ததற்காக சிவகங்கை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பக்தி இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்களையும் பழுதர கற்றுத் தேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் முகநூலிலும் புத்தகத்திலும் தான் பார்த்த படித்த செய்திகளை சுவைபட நம்மோடு பகிர்ந்து கொண்டதை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக சிவகங்கை தமிழ்ச்சங்கத்திற்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன கதை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒழுக்கத்தால் உயர்ந்து ஓங்கி விளங்கக்கூடிய தொண்டை மண்டலம். இந்த தொண்டை மண்டலத்தினுடைய அரசராக காடவர் கோன் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்ம பல்லவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் தான் 2ஆம் நரசிம்மவர்மர் என்று நாம் அழைக்கிறோம். அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அவர் அமைச்சரவை கூட்டம், இந்த அமைச்சரவை கூட்டம் ஒரு நீண்ட ஆலோசனையில் இருக்குது. என்ன ஆலோசனைன்னு சொன்னோம்னா, இந்த ராஜசிம்ம பல்லவன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துள்ளார். இதுவரை எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு அது ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். இது சார்பான ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுபோல ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் அதிக பொருட்செலவாகும். அது மட்டுமல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். மேலும் இந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கு நீண்ட காலம் ஆகலாம். இதை அனைத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த அரசர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அதேபோல் எத்தனை வருடங்களானாலும் பரவாயில்லை, எத்தனை பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நீங்கள் முடித்தாலும் பரவாயில்லை, இந்த ஆலயம் ஒரு மிகச்சிறந்த ஆலயமாக, அனைவரும் பாராட்டக்கூடிய ஆலயமாக வர வேண்டும். நான் எந்த அளவுக்கு கைலாசநாதரை நேசிக்கிறேனோ அதேபோல் கைலாசநாதர் இந்த ஆலயத்தை நேசிக்கும் அளவிற்கு இந்த ஆலயம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதைத் தொடர்ந்து கோயிலுடைய கட்டுமான பணிகள் துவங்குது. அரசரே தினசரி நேரடியாக வந்து அவருடைய மேற்பார்வையிலேயே இந்த கோயில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடக்குது. மன்னருடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னா, நாம் கட்டியது போல இப்படி ஒரு கோயில் இதுவரை கட்டியிருக்கக்கூடாது, இனிமேலும் யாரும் கட்டக்கூடாது என்ற அளவுக்கு இந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு அவரை நினைக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் அவரே தன்னுடைய மேற்பார்வையில் அந்த கோயிலை பக்குவமாக கட்டி முடிக்கிறாங்க. கோயிலுடைய கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தணும். அதற்கான நாள் குறிக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு நல்ல நாளை குறித்து இந்த நாளில் கும்பாபிஷேகம் நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அரசரும் அந்த நாளை நிச்சயம் செய்துவிட்டு எம்பெருமான் கைலாசநாதரிடம் வேண்டுகிறார், இதுபோல் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் நீங்கள் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். நாளை கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள். முதல் நாள் இரவு அனைத்து பணிகளையும் முடிச்சுட்டு ராஜா போய் உறங்க போகிறாரு. திடீரென அவருடைய கனவுல கைலாசநாதர் எம்பெருமான் கனவுல தோன்றார். தோன்றி என்ன சொல்கிறாருன்னா,
இது மாதிரி திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரில் பூசலார் அப்படின்னு என்னுடைய அன்பன் ஒருத்தர் இருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதில் நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு. ஸோ அந்த கும்பாபிஷேகத்திற்கு நான் போக வேண்டி இருக்கிறதுனால உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாளுக்கு நீ மாற்றிக்கிறணும் அப்படின்னு கனவுல சொல்கிறார். நின்றவூர் பூசலார் அன்பன் நெடுநாள் நினைந்து கட்டிய ஆலயத்தில் நாம் நாளை புக உள்ளோம். எனவே இங்கு நீ ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய் என்று ஆண்டவன் சொல்வதாக சொல்கிறார். அரசன் திடுக்கிட்டு விழிச்சு எழுந்திட்டான். விழித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு இது கனவா அல்லது உண்மையிலேயே ஆண்டவன் நம்மகிட்ட பேசினாரா அப்படிங்கிற ஒரு உணர்வு. இதுவரை நம்ம பகுதியில் இது போன்ற கோயில்கள் எதுவுமே கட்டப்படவில்லை, தற்பொழுதும் எந்த கோயிலுமே இங்கே வேலை நடைபெறவில்லை என்று அனைவரும் சொன்ன சூழ்நிலையில் திருநின்ற ஊரில் ஒரு கோயில் கட்டப்பட்டு நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. நாளை நான் அந்த கோயிலுக்கு போறேன்னு ஒரு எம்பெருமானே சொன்னால் அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயிலாக இருக்கும் என்ற ஆவல் இவனுக்கு அதிகமாகுது. விடிந்தும் விடியாமலும் தனது அமைச்சரவை அனைவரையும் ஒன்றாக இணைத்து திருநின்றவரை நோக்கி அரசர் பயணம் போறாரு. இப்ப அந்த எம்பெருமான் சொன்ன அந்த பூசலார் அப்படிங்கிறவர் யார்? தொண்டை மண்டலத்திலேயே ஒரு சிறிய பகுதி திரு நின்ற ஊர். அந்த திரு நின்ற ஊர்ல ஒரு அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவர் பூசலார் நாயனார். ஆகம வேத சாஸ்திர முறைகள் அனைத்தையும் முறையாக கற்றுத்தேர்ந்தவர். ஒவ்வொரு நொடியும் சிவனை பூஜிப்பதும் சிவனை வேண்டுவதும் சிவ தொண்டர்களுக்கு பணி புரிவதையுமே தன்னுடைய பணியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயன்மார். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. நம்ம ஊர்ல சிவாலயமே கிடையாது, நம்ம ஒரு ஆலயம் கட்டினா என்ன அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றுது. உடனே நிறைய பேர்கிட்ட போய் பொருள் உதவிகள் கேட்கிறார். அவர் பொருள் உதவிகள் கேட்கும் பொழுது அனைவரும் அதை மறுக்கிறாங்க. கோயில் கட்டுவது என்பது மிக சாதாரண பணி அல்ல, அதற்கு நிறைய பொருள் செலவுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் கொடுப்பதற்கு நாங்கள் வசதியானவர்கள் அல்ல என்று அனைவரும் அதை மறுக்கிறாங்க. இவர் ரொம்ப கவலையாகிறார். இருந்தாலும் கோயில் கட்டணம்ங்கிற முடிவில் தீர்க்கமாக இருக்கார். அவர் என்ன நினைக்கிறார்னா, உலகமெங்கும் அனைத்து பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் ஆண்டவன் என்றால் அவன் என் உள்ளத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் அல்லவா? எனவே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு என் உள்ளத்திலேயே நான் கோயில் கட்டினால் என்ன என்ற முடிவுக்கு போறார். எனவே நம்ம உள்ளத்திலேயே ஆண்டவனுக்கு ஆலயம் கட்டணுங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். கற்பனை தானே மனசுக்குள்ளே. இப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னு முடிவு பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சிங்கப்பூர் போயிட்டு திரும்பிடலாம். ஆனால் இவர் ஒரு கற்பனை நிகழ்ச்சியாகவே அவர் கிடந்தன. ஒரு உண்மையிலேயே ஒரு உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டணும்னு அவர் முடிவுக்கு வர்றாரு. அதற்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஆலயம் கட்டுவதற்கான பொருள் தேடணும். எல்லார்ட்டையும் போய் பொருள் உதவி கேட்குறாரு. ஏற்கனவே இவர் போய் கேட்கும்பொழுது யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்கெல்லாம் பொருள் உதவி கொடுக்குறாங்களாம். இது எல்லாமே கற்பனை, மனசுக்குள்ளேயே நடக்குது இந்த செய்திகள் எல்லாமே. இவர் யார்கிட்ட போய் பொருள் உதவி கேட்குறாரோ எல்லாருமே பொருள் உதவி கொடுக்குறாங்க. அதையும் எப்படி பொருள் உதவி எல்லாமே ஒரே நாளில் கிடைச்சது மாதிரியும் அவர் சொல்லலை. அதுக்கு ஒரு காலம், குறிப்பிட்ட காலம். இன்றைக்கி ஒரு 10 பேர்கிட்ட, நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட, இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் வர இந்த ஆலயம் கட்டுவதற்கான பொருளை தேடுகிறார். பொருள் வந்ததற்கு பிறகு அந்த ஆலயம் கட்டுவதற்கான இடம் எங்கே இருக்குது, இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு கோயில் கட்டுவதற்கு இந்த கோயிலுடைய கற்ப கிரகம் எங்கே இருக்கணும், தூபியெல்லாம் எப்படி இருக்கணும், அர்த்த மண்டபம் எப்படி இருக்கணும், மகா மண்டபம், அதே போல் திரு கிணறு, அந்த கோயில் இருக்கக்கூடிய கிணறு எந்த இடத்துல வைக்கணும், அதுபோக திருக்குளம் எந்த இடத்துல வெட்டுறது, இந்த ராஜகோபுரம் எப்படி கட்டுறது, அதுபோக
இந்த திருமதில்கள் எப்படி செய்கிறது எல்லாத்தையும் இவரே ஒரு பிளான் பண்ணுறார். ஒரு இன்ஜினியர் போல இவரே அதுக்கு ஒரு திட்டமிடல் பண்ணுறார். முடிவு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த கோயிலை கட்டுவதற்கான பணியாளர்கள் வேணும். பணியாளர்களை போய் தர்றார். அனைத்து பணியாளர்களும் இவருக்கு இந்த ஆலயம் கட்டுவதற்காக கூட வர்றாங்க. ஆலயத்தை இவருடைய மேற்பார்வையிலேயே ஒரு வெளியில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை காலம் ஆகுமோ அத்தனை காலம் இவர் மனசுக்குள்ளேயே அந்த ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கார். இவர் நினைச்சது மாதிரியே அந்த ஆலயம் மிக அழகாக நேர்த்தியாக அவர் உள்ளத்துக்குள்ளே கட்டப்படுது. அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். குடமுழுக்கு விழா. வழக்கம் போல இவரும் ஒரு அனைவரையும் அழைத்து அதற்கான தேதியை நிச்சயம் செய்கிறாரு. இவர் நிச்சயித்த தேதியும் நம்ம காடவர்கோன் மன்னன் ராஜசிம்ம பல்லவன் நிச்சயம் செய்த தேதியும் ஒன்றாக வருகிறது. அதனால தான் எம்பெருமான் அரசருடைய கனவுல போய் இந்த பூசலாருடைய ஆலயத்தை நான் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுக்க அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ அரசர் தன்னுடைய பரிவாரங்களோட திருநின்ற ஊருக்குள்ள வந்து சேர்றாரு. வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த ஊரில் ஏதோ ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காங்களாமே, எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி ஒரு கோயிலில் அங்கே யாருமே கட்டலையே, கோயிலே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பூசலார்னு ஒரு நாயன்மார் இருக்காராமே, அவர் தான் இந்த கோயில் கட்டியிருக்காராம்ல, அவரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. ஐயோ, அவர் பாவங்க, அவர் கோயிலில் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டே இருப்பார், கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருப்பார், அவரெல்லாம் கோயில் கட்டின மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். இல்லை, நான் அவரை நேராக சந்திக்கணும் அப்படின்னு நேராக போய் அந்த பூசலாரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, இது மாதிரி நீங்கள் இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு நடுக்கமாயிடும். அரசரிடம் அனுமதி வாங்காமல் நம்ம கோயில் கட்டினது தவறாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் அரசே, மன்னிச்சுக்கங்க, நான் ஒரு கோயில் கட்டினது உண்மைதான். எங்கே கட்டினீங்கன்னு அரசர் கேட்குறாரு. என்னுடைய மனசுக்குள்ளேயே நான் கட்டியிருக்கேன். ஏன்னா வெளியில் கட்டுவதற்கான பொருட்செலவுகள் எனக்கு இல்லாததுனால என் மனசுக்குள்ளேயே எம்பெருமானுக்கு ஒரு நீண்ட காலமாக நான் ஒரு கோயில் கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொல்கிறார். அப்போ அரசனுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. நான் இவ்வளவு பொருட்செலவில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டியிருக்கேன், ஆனால் ஒரு உள்ளத்தில் மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு ஆண்டவன் உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் வரணும்னு என்னுடைய கனவுல சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே பூசலார் நாயனாருக்கு ஒன்றும் புரியலை. இறைவன் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து என்மேல் அன்பு செலுத்தினானா அப்படின்னு அவர் ஆனந்த கண்ணீர் கூறார். அப்போ அரசர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இந்த ஆலயத்தை தரிசிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தோம், ஆண்டவனிடந்து அருள் பெறுவதற்காக வந்தோம். ஆனால் அந்த ஆலயமும் அந்த ஆண்டவனும் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களை தரிசிப்பதன் மூலமாக ஆண்டவனின் அருளை நாங்கள் பெற்றோம்னு சொல்லி அனைவரும் பூசலாருடைய கால்களை விழுந்து வணங்குறாங்க. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவன் அண்டம் முழுவதும் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கக்கூடியவன். 2 இடத்துல நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆண்டவனால் போக முடியாதா? போக முடியும். ஆனால் ஏன் மன்னருடைய கனவுல அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போறேன், இங்க வர முடியாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த பூசலாருடைய பக்தியை உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல தான் ஆண்டவன் அந்த செயலை செய்கிறார். அவருடைய திருவிளையாடல் இதுவும் ஒன்று. ஆண்டவனுடைய திருவிளையாடல் என்பது பக்தர்களுடைய பக்தியை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக மட்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா பெருமானுடைய திருவிளையாடல்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த கதையின் மூலமாக நமக்கு கிடைத்த செய்தி தான் என்ன? மன்னன் என்னை விட இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறார்.
அப்போ ஆண்டவன் மன்னனுக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், நீ எவ்வளவு பெரிய செயலை செய்தாலும் அதை தாண்டி ஒரு செயலை செய்வதற்கு ஒருவன் இருக்க முடியும். நான் என்ற எண்ணம் கூடாது என்ற செய்தியை ஆண்டவனுக்கு உரைத்ததாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருட்செலவில் கட்டப்பட்ட கோயில் மன்னனால். ஆண்டவன் மிகப்பெரிய பொருள்களுக்கோ செல்வங்களுக்கோ அடிபணிய மாட்டான், அன்பிற்கு மட்டும்தான் அடிபணிவான். ஆடை அணிகலன்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை என்று கண்ணதாசன் சொன்னது போல, ஆண்டவன் ஆடை அணிகலன்கள் பொருள் வைத்திருப்பவர்களுக்கும் அருள் பாலிக்கிறான், ஆனால் அன்பு செலுத்துபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறான் என்ற செய்தி இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த பூசலாருடைய குருபூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. இதில் மற்றொரு செய்தி என்னன்னா, இந்த ராஜசிம்ம பல்லவன் பூசலாரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறாரு. உங்கள் இதயத்தில் நீங்கள் கட்டிய கோயிலை நான் திருநின்ற ஊரில் கட்டித்தருகிறேன் என்று அவரிடம் வாக்கு கொடுத்து திருநின்ற ஊரில் அந்த கோயிலை அவர் கட்டுகிறார். பூசலாருடைய இருதயத்தில் இருந்து அந்த கோயில் உதயமானதால் அந்த கோயிலுக்கு, அந்த ஆலயத்திற்கு இருதயலீஸ்வரர் ஆலயம் என்று இன்றைக்கும் திருநின்ற ஊரில் பக்தர்கள் வழிபாட்டிற்காக உள்ளது. இதன் மூலமாகவும் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. உன் மனதில் நீ ஆழமாக தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய எண்ணமானது செயலாக மாறும். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகுவாய் என்று. இதில் இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஹிருதயீஸ்வரருடைய கருவறைக்குள் தான் இந்த பூசலாருடைய திருமேனி வைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது. எந்த நாயன்மார்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பூசலாருக்கு பகவானுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அன்பர்களே, நீங்கள் பொருள் செலவழித்து ஆண்டவனை தரிசிக்க செல்பவர்களா, ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கே ஆண்டவன் உங்களுக்காக காத்திருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் ஏழைகள் மீதும் முதியவர்கள் மீதும் ஆதரவற்றவர்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் ஆண்டவன் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாசல் அருகே உங்களுக்காக காத்திருப்பான். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.